ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அதிரடியான கிரக மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த அதிரடி கிரக மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா அல்லது அசுபமற்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசியின் கடைசி 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மன திருப்தியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க. தங்களுடைய கடமைகள் சரிவர செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்க நிறைவேற்றி விடுவீங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றியின் பாதையில் பயணம் செய்ய கடவுள் தங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுப்பாரு. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும். நீண்ட நாள் கோர்ட்டு கேஸ் வழக்கு தங்களுடைய பக்கம் சாதகமாகவே தீர்ப்பாக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலை பளு அதிகரிக்கும். ஓடி ஓடி உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. நிதி நிலைமை சீராகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீங்க. சுப செலவுகளும் உண்டாக பெறலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு வேலையிலையுமே அலட்சியம் இருக்கக்கூடாது. முக்கியமான வேலைகளை ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மறதியின் மூலமாக பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி மனதிற்கு பிடித்த நபரை சந்திப்பீங்க. காதல் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் வரைக்கும் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலைகளையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி மன நிம்மதி நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த வாக்க சரியா காப்பாற்றி விடுவீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கும் செய்வீங்க. இருப்பினும் பேசக்கூடிய வார்த்தையில நிதானம் பக்குவம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இல்லைங்கிற பட்சத்தில் வார்த்தைகளாலேயே விவாதங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே சமயம் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. எதிரிகளை பந்தாடுவதில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. தங்களை பார்த்தாலே அடுத்தவர்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடும். அந்த அளவுக்கு தங்களுடைய துணிச்சல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் தோல்வியை கண்டு துவண்டு போக கூடாதுங்க. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எதிரிகளும் உருவாகத்தான் செய்வாங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வரத்தான் செய்யும். வேலை கை நழுவி செல்லலாம். அளவுக்கு கூட நீங்க சில பேர் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்துல போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மன தைரியத்தை விடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கிறது. மன அமைதி இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்திலையும் வெற்றி வாகை சூட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிக்கலான பிரச்சனையில் இருந்து கூட சுலபமாக வெளிவந்துடுவீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் உயர்ந்த பொறுப்புகள் தங்களை சேருங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீராக இருக்கும். செலவுக்கு ஏற்ப கையிருப்பு கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் சுபபோக வாழ்வு தான் அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல வரவேற்பு, நல்ல தூக்கம் அப்படின்னு இந்த காலம் தங்களுக்கு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. வேலை வியாபாரம் தங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். தங்களை போட்டி போட்டு ஜெயிக்கவும் முடியாது. அதே சமயம் கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். பயணங்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக எந்த வேலையும் துவங்க வேண்டாங்க. அதே நேரம் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும்
போடக்கூடாது. ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடாது. முக்கியமான அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வந்து சில சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் வந்து இருக்க பெறலாம். நீண்ட தூர பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் உஷாராக கவனமாக இருக்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் வந்து நீடித்திருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான கவலை, குழப்பம், பதட்டம் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது அலுவலக பணியில் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடு மற்றும் அலுவலகம் இரண்டையும் வந்து சரிவர கவனித்து கொள்ள கொஞ்சம் சிரமத்தை வந்து எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனி அடுக்கடுக்கான விசேஷ நாட்கள் வருகிறது. அப்படிங்கிறதுனால குடும்பத்தையும் அதே மாதிரி அலுவலகத்தையும் வந்து ஒன்று சேர கவனிப்பது அப்படிங்கிறது சிக்கலை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அதே மாதிரி வந்து அலுவலக பணியில் ஈடுபடும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். தங்களுடைய வேலைகளை நீங்களே பொறுப்போடு செய்து முடிக்க பாருங்க. அலுவலகம் சம்பந்தப்பட்ட தங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்களே பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு தேவைங்க. வீட்டில் சுபகாரிய தடைகள் விலக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக நிறைய நல்லது நடக்குங்க. பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் ஃபீஸ் கட்டிடுவீங்க. தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெற்றவர்களுடைய மன நிம்மதி அடையக்கூடிய வேலைகளை செய்வீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் ஓரளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு புறம் உங்களுக்கு நல்ல விதமாக போனாலும் மற்றொரு புறம் பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் சாமர்த்தியமாக வெளிவருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நேரத்தை வீணடிக்காம கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். மன அழுத்தத்தில் இருந்து விடுபட முடியும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க. நேர்மையாக நடந்து கொண்டா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எளிமையாக விடுபடலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இரக்கம் பார்க்க வேண்டாம். எதிர்காலத்தில் தங்களுக்கு தான் பிரச்சனை வந்துடும். மற்றபடி வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீங்க. கொடுத்த கடமைகளை சரியாக செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவசாலிகளிடம் ஒரு வார்த்தை கேட்டு எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளுடைய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிரமப்பட்டாவது தங்களுக்கு கொடுத்த கடமைகளை நீங்கள் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணுங்க. புதிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவசாலிகளிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீராக இருக்கும். கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வேலைகளை இருந்து வந்த டென்ஷன் குறையும். தங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே சரியாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வித்தையை சரியா பயன்படுத்துவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நிற்பதற்கு நேரம் கூட இருக்காது.
இருக்கக்கூடாது. அதே சமயம் பிஸியாக நீங்கள் இந்த காலத்தில் இருக்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இடையில் கொஞ்சம் பண நெருக்கடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதனால உஷாரா இருங்க. நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுங்க. மற்றபடி வேலை, வியாபாரம், அலுவலகம், குடும்பம் அப்படின்னு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்ப முதலீடா போடுகிறீர்களோ அவ்வளவு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. இருப்பினும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் முன்கோபம் படக்கூடாது. அனுபவசாலிகளின் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. மாணவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. புது இடத்திற்கு சென்றால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை, வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். நிதானத்தோடு முடிவெடுக்க பாருங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கோவிலில் அமர்ந்து 10 நிமிடம் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்யுங்க. அனைத்துமே தங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்.